வணக்கம் நண்பா. ஸோ இன்றைக்கி சினிமா அப்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் வந்து உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வாரிசு படத்தோட 50வது நாள் இன்றைக்கி. ஸோ அதை வந்து அஃபிஷியலாக இன்றைக்கி காலைல வந்து ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் வந்து ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி தேங்க்யூ ஃபேன்ஸ் அண்ட் ஃபேமிலி ஃபார் மேக்கிங் வாரிசு மெகா பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஃபிஷியல் போஸ்டரும் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம வாரிசு படம் பார்த்தீங்கன்னா இந்த 2023 ரிலீஸ் ஆன தமிழ் படங்கள்லேயே வந்து அதிகமாக வசூல் செய்யப்பட்ட நம்பர் 1 படம் என்ன அப்படின்னா அது இப்போ வரைக்கும் வாரிசு படம் தான் வந்து இருக்குது. ஸோ நேற்று வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அகிலன் படத்தை பற்றி பேசியிருப்போம். ஸோ அகிலன் படத்தோட ட்ரெய்லர் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா மார்ச் 3 அகிலன் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண போகிறாங்களாமா. ஸோ ஃபோரம் மாலில் சென்னையில் ஃபோரம் மாலில் வச்சு ஒரு கிராண்டான மேனரில் வந்து அகிலன் டீம் வந்து ட்ரெய்லரில் லான்ச் பண்ண போகிறாங்க. அண்ட் அடுத்து பேய் அப்படின்னாலே வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு பயம் இருக்கும். பட் இவர் படங்களில் வர பேயை பார்த்தா நமக்கு பயப்படவே தோணாது, ரசிக்க தான் தோணும். ஸோ அந்த மாதிரியான பேய் படங்கள் எடுக்கக்கூடியவர் தான் வந்து நம்ம சுந்தர் சி சார். ஸோ அவரோட படங்கள் இந்த அரண்மனை 1, 2, 3 எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே மாதிரி கதையாக இருந்தாலும் கூட படம் எப்படியும் வந்து ஓடிடும். இந்த அரண்மனை, காஞ்சனா இந்த சீரீஸில் வந்து எத்தனை படம் வந்தாலும் வந்து கண்டிப்பாக அந்த படங்கள் வந்து ஓடிடுது. ஸோ அந்த மாதிரி அரண்மனை சீரீஸ் வரிசையில் பார்த்தீங்கன்னா அரண்மனை 4 வந்து நம்ம சுந்தர் சி பண்ண போகிறாரு. ஸோ அதுக்கான ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் போல் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஒரு விஷயம் ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். விஜய் சேதுபதி அண்ணா வந்து படத்தில் வந்து வெளியே போயிட்டார். ஸோ அவர் தான் நடிக்கிறதா இருந்தது. அவர் வெளில போனதுனால அந்த ரோலை வந்து நம்ம சுந்தர் சி சாரே வந்து பண்ண போகிறாரு. ஸோ அந்த படத்தில் யார் வந்து ஃபீமேல் லீடாக வந்து கமிட் பண்ணியிருக்காங்கன்னா 2 பேர். ஒன்று தமன்னா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம ராஷிகனா. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா அரண்மனை 4 வந்து ஹீரோயினை வந்து கமிட் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கும் போலயே, கண்டிப்பாக போய் பார்க்க. வருஷம் மாறன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மறக்க முடியாத படம் கொடுத்த நம்ம கார்த்திக் நரேன் பார்த்தீங்கன்னா அடுத்து நிறங்கள் 3ன்னு ஒரு படம் வந்து பண்ணிட்டு இருந்தார். நம்ம அதர்வா, அதுக்கப்புறம் நம்ம சரத்குமார் சார், ரகுமான். ஸோ இவங்க 3 பேரை வச்சு வந்து நிறங்கள் 3 அப்படின்னு ஒரு படம் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா. ஸோ அந்த படம் ஒரு வழியாக முடிச்சிட்டாங்க போல். ஸோ படத்தோட ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா வந்து மார்ச் 3 வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆக போகுது. ஸோ மார்ச் 3 எக்கச்சக்கமான அப்டேட்ஸ் வந்து ரெடியாக இருக்குது. இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான படங்களோட அப்டேட் வந்து வருஷ கட்டி இருக்குது. ஸோ அதில் இன்றைக்கி வந்து இந்த ஒரு விஷயத்தையும் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நிறங்கள் 3 படத்தோட ட்ரெய்லர் வந்து மார்ச் 3 ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அடுத்து நம்ம ஜெயிலர் படத்துலேருந்து ஒரு அப்டேட். அது என்ன அப்படின்னா தமன்னா வந்து படத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அவங்களோட போர்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்ன போர்ஷன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஒரு நியூஸ் வந்தது. ரொம்ப கம்மியான டேஸ் தான் வந்து அவங்க படத்தில் நடிக்கிறாங்கன்னு ஒரு நியூஸ் வந்தது. ஸோ இப்போ தமன்னாவோட கேரக்டர் என்ன அண்ட் சுனிலோட கேரக்டர் என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்குது. அது என்ன அப்படின்னா தமன்னா அண்ட் நம்ம சுனில் இருக்கார் இல்லையா, புஷ்பால வில்லனா வருவார் இல்லையா. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே வந்து படத்தில் ஒரு சினிமா ஸ்டாராக தான் வந்து வர போகிறாங்களாமா. படத்திலே வந்து ஷூட்டிங் போகிற மாதிரியான சில சீன்ஸ்லாம் இருக்கும் போல். ஸோ ஒரு சினிமா நடிகராக தான் வந்து இவங்க 2 பேரும் ஒரு சினிமா செலிபிரிட்டியாக தான் வந்து தமன்னா அண்ட் சுனில் வந்து படத்தில் வராங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சோஷியல் மீடியாவில் வந்து போயிட்டு இருக்குது. அண்ட் ஃபைனலி நம்ம சூர்யா சாரோட 42வது படம் சிறுத்தை சிவா கூட பண்ணிட்டு இருக்காங்களே, ஒரு பீரியாடிக் சப்ஜெக்ட், ஒரு மிகப்பெரிய ஒரு பட்ஜெட்டில் உருவாகிட்டு இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான ஒரு படம். ஸோ அந்த படத்துக்கான ஹைப்பு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பெருசாக தான் இருக்குது. அண்ட் அதுக்கான ப்ரீ பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ போயிருக்குன்னு இப்போ வரைக்கும் வர தகவல்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் சூர்யா சாரோட படங்களிலேயே இது வரைக்கும் எந்த படமே பண்ணாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரீ பிஸ்னஸ் வந்து சூர்யா சிறுத்தை சிவா சூர்யா 42 படம் வந்து பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. பட் இதை பற்றின அஃபிஷியலான எந்த ஒரு நியூஸும் இப்போ வரைக்கும் வரல. பட் இப்போ வரைக்கும் அடிப்படுற ஒரு டாக்ஸ் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட 450 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து இந்த படம் வந்து ப்ரீ பிஸ்னஸ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது சூர்யா சார் கெரியரில் மட்டும் இல்லை, தமிழ் சினிமாவில் எந்த ஆக்டருக்கும் எந்த ஒரு படத்துக்கும் இந்த மாதிரி ஒரு ப்ரீ பிஸ்னஸ் இது வரைக்கும் நடந்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு அஃபிஷியலாக வந்து நியூஸ் வருது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் கண்டிப்பாக சூர்யா 42க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன், மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் இருக்குது, அதில் டவுட்டே கிடையாது. பட் 450 crores வந்து ஒரு மெகா பிஸ்னஸ்ஸு. வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத. ஸோ இத்துடன் இன்னைக்கு சினிமா அப்டேட்ஸ் வந்து முடிஞ்சது. நாளைக்கு நம்ம அடுத்து இன்னும் சில அப்டேட்டோட அவங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நண்பா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் மணி அப்படிங்கிற ஒரு ஹொசூர்காரரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து லாஸ்ட் இயர் வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகி கை காலெல்லாம் வந்து பயங்கரமாக காயம் அண்டு காலெல்லாம் பயங்கர ஃப்ராக்சர் போல். ஸோ நிறைய ஆப்ரேஷன்ஸ் வந்து தொடர்ச்சியாக போன வருஷம் பண்ணாங்க. அண்ட் இன்னமும் வந்து சரியாகலை, இன்னும் வந்து நிறைய ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணியிருந்தார். ஸோ சரி ஓகே, நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி அதை ஷேர் பண்ணுறது மூலிமா அவருக்கு ஏதாவது வந்து ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்கிறது மட்டும்தான், உங்ககிட்ட கேட்குறது மட்டும்தான். ஸோ அதனால் அதையும் நான் இந்த ஒரு வீடியோவில் சொல்லிடுறேன். ஸோ நான் வெரிஃபை பண்ணிட்டேன், எல்லாமே வந்து டீட்டெயில்ஸ்லாம் அனுப்பிச்சிருந்தார். எஸ், அவருக்கு கொஞ்சம் ஆப்ரேஷன்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் பண்ண வேண்டியது இருக்குது அண்ட் எக்கச்சக்கமான செலவு. அவரோட ஜிபே நம்பர் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன அமௌண்ட்டுனாலும் அவருக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதையும் உங்ககிட்ட சொல்லிடலாம். அது சொல்லலாம். வீடியோ முடிச்சுக்கிறேன். நம்ம அடுத்து இன்னொரு டேக் கேர்.